முன்பு ஒரு காலத்தில் ஒரு வசதியான சிறிய கிராமத்தில் டோபி என்ற விசுவாசமான நாய் மற்றும் அவரது 3 விளையாட்டுத்தனமான நாய்க்குட்டிகளான பெல்லா, மேக்ஸ் மற்றும் டேச்சி வாழ்ந்தனர். டோபி தனது விசுவாசம் மற்றும் துணிச்சலுக்காக அந்த கிராமத்தில் பிரபலமானவன். மேலும் அவரது நாய்க்குட்டிகள் அவரை மிகவும் நேசித்தன. ஒரு அழகான காலை வேளையில் டோபி தனது நாய்க்குட்டிகளை மென்மையான ஒரு பாடல் பாடி எழுப்பினார். எழுந்திரு என் குழந்தைகளே, இது நமது காலை சாகசத்திற்கான நேரம் என்று அவர் தனது வாளை வேகமாக ஆட்டிக்கொண்டே கூறினார். உற்சாகமாக பெல்லா, மேக்ஸ் மற்றும் டேச்சி ஆகியோர் தங்கள் வசதியான படுக்கைகளிலிருந்து வெளியே வந்து டோபியை பின்தொடர்ந்து கிராமத்திற்குள் சென்றனர். அவர்கள் தூசி நிறைந்த பாதையில் நடந்து செல்லும் போது டோபி தங்கள் மூதாதையர்களின் சாகசங்கள் மற்றும் வழியில் அவர்கள் கற்றுக்கொண்ட பாடங்களை பற்றிய கதைகளை பகிர்ந்து கொண்டார். திடீரென்று அருகில் உள்ள காடுகளிலிருந்து உதவிக்காக அழுகை சத்தம் கேட்டது. எந்த தயக்கமும் இல்லாமல் டோபி தனது நாய்க்குட்டிகளை சத்தத்தை நோக்கி அழைத்துச் சென்றார். அவர்களின் இதயங்கள் தைரியத்தாலும் உறுதியாலும் நிரம்பியிருந்தன. காடுகளில் அவர்கள் ஒரு தொலைந்து போன ஆட்டுக்குட்டியை கண்டனர். அது நடுக்கமாகவும் பயமாகவும் இருந்தது. பெல்லா, மேக்ஸ் மற்றும் டேச்சி ஆகியோர் வீட்டிற்கு திரும்பிச் செல்ல விரும்பினர். ஆனால் டோபி அவர்களுக்கு பைபிளிலிருந்து ஒரு வசனத்தை நினைவூட்டினார். நீங்கள் பலன் கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். புதுப்பிக்கப்பட்ட நம்பிக்கையுடன் டோபியும் அவரது நாய்க்குட்டிகளும் ஆட்டுக்குட்டியை ஆறுதல் படுத்தி அவரை பாதுகாப்பாக தனது மந்தைக்கு அழைத்துச் சென்றனர். நன்றியுள்ள மேய்ப்பன் டோபியின் துணிச்சலுக்காக அவரை பாராட்டினார். மேலும் அவரது கருணைக்கு நன்றி தெரிவித்தார். பெல்லா, மேக்ஸ் மற்றும் டேச்சி ஆகியோர் தங்கள் துணிச்சலான தந்தை டோபி காட்டியதை போலவே தைரியம், கருணை மற்றும் விசுவாசத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்தனர். அன்று முதல் டோபியும் அவரது நாய்க்குட்டிகளும் தாங்கள் எங்கு சென்றாலும் அன்பையும் தயவையும் தொடர்ந்து பரப்பி வந்தனர். பைபிளிலிருந்து பாடங்களையும் தங்கள் இதயங்களில் விசுவாசத்தின் சக்தியையும் எப்போதும் நினைவில் வைத்திருந்தனர். மேலும் கடவுளின் அன்பால் எதுவும் சாத்தியம் என்பதை அறிந்த அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர்.